ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜெனி காமிக்கிறாங்க. தன்னோட லவ்வருக்கு இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பிட்டு போயிட்டுருக்கா. அங்கே அவங்க லவ்வர் பார்த்தா அங்கே வந்துட்டு வேற ஒரு பொண்ணை ஹக் பண்ணிகிட்ருக்கா. அது நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் போல். நம்ம ஹீரோவை தான் அவள் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு எழுந்திரிக்கிறா. பார்த்தா அவள் ஹோமல்லேருந்து எழுந்திரிச்சிருக்கா. 2024 போட்டிருக்கோமே, ஐயோ கடவுளை என்ன நடந்துட்டுருக்கு, நான் வந்துட்டு இவ்வளோ நாள் எங்கே இருந்தேன், 2019 இவ்வளோ வருஷம் நான் வந்துட்டேனா அப்படின்னு சொன்னதுமே டாக்டருக்கு புரிஞ்சு போயிடுது. இவளுக்கு எல்லா விஷயமே வந்துட்டு மறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ லீ தான் என்ட்ரு ஆகுறான். அவனுமே ஒரு டாக்டர் போல். அங்கே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஓ பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டேக்கா. நீ வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கப்பா, இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னதும் அந்த டாக்டருக்குமே இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் எனது ஒய்ஃபா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுனதுமே, ஆமாம் நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நீ வந்துட்டு என்னை ஹக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா பக்கத்தில் பேசுறதுக்கு போனாலே அங்கே டச் பண்ண விடாமல் தள்ளி விடுவா போல். இப்போ என்னோட ஹக் பண்ண சொல்லிட்டு கல்யாணம் செட்டவன் அங்கே பக்கத்தில் போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அங்கே வேற ஒரு பொண்ணை வந்துட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் வந்துட்டு அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்களேன்னு சொன்னதும் அவனுமே ஆமான்னு சொல்லியிருக்கான். அப்போ அங்கே டிஃபன் கொடுக்க வரும்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அங்கேருந்து போய் அவளுக்கு ஆக்சிடென்ட்மே ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாமே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்ததுமே அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ அப்படின்னா என்னை வந்து சீட் பண்ணியிருந்திருக்க, என்னை பிடிக்காம தான் நீ மேரேஜ் பண்ணியிருந்திருக்க, இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு சவகாசமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரூம்குள்ளே போனதுமே இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவ என்னடா பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே கண்ணாடியை போய் பார்த்துட்டு அரண்டு போய் கத்துறா. ஐயோ கடவுளே, நான் எப்போ இவ்வளோ தூரத்துக்கு அக்லியாக மாறினேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, எப்போ நீ அக்லியாக மாறினேன்னு சொன்னதும், உன்னை மேரேஜ் பண்ண வாசம் தான் எனக்கு இப்படி ஆயிருக்கும், நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னென்ன கொடுமைப்படுத்தினேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் மேலே எங்கள் பழைய போயிடுறா. வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே சீட் பெல்ட் போட முடியல. அவன் போட வந்தா, இப்படிலாம் என் பக்கத்தில் வர வேலை வைக்காத, எனக்கு தெரியும் என்னை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே அங்கே பொறுத்து தான் போயிட்டுருக்கான். ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, 2 பேத்துக்குள்ளேயுமே ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு போலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க. பட் அவளுக்கு மறந்து போனதில் யாரையுமே ஞாபகமே இல்லை. அப்போ அங்கே மேனேஜர் அந்த வாங்கன்றவர் தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே ரூமுக்குமே கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் அந்த ரூமை பார்த்துட்டு, ஏன்னா இது என்னோட தான் சொன்னதும், ஆமாம் மேடம் நீங்கள் எப்படி ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா ட்ரெஸ் எல்லாமே ஒயிட்டும் பிளாக்குமாகவே இருக்குது. என்ன கன்றாவி, என்ன வயசானவங்க போகிற மாதிரி இவள் போட்டிருந்தாளான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. நம்ம டேஸ்ட் எப்போ அப்படி மாறி போச்சுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அங்கே டிஃபன் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம ஹீரோவுக்கு கொடுக்க சொல்லி. அதை பார்த்ததுமே அந்த பழைய விஷயம் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த டிஃபனை கொண்டுட்டு அங்கே உள்ளே போகும்போது அப்போ அங்கே லின் சொல்லிட்டு ஒரு பொண்ணு விழுறா. நீ என்ன பாஸ் பக்கம் வந்திருக்கியா, அவர் மீட்டிங்காக போயிருக்காரு, நீ இப்படிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது, வந்துட்டு கிளம்புன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு பேசாமல் இருந்து பார்த்துட்டு போகிறேன், நான் வந்து ஏன் கிளம்பணும், அவர் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னதுமே உனக்கு அவருக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்புன்றது எல்லாத்துக்குமே தெரியும், நீ ஓவர் ஆட்டிடியூட்லாம் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ வந்து ஒரு பாஸோட ஒய்ஃப்ட்ட எப்படி பேசிகிட்டு இருக்க, நீ இதுக்கு முன்னாடியுமே நீ வந்து புள்ளி பண்ணிட்டு இருந்திருப்ப போல், அதனால தான் நான் இப்போ அடிவிட்டு உன்னை புள்ளி பண்ணதுமே உனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே, பாஸ் இங்கே பாருங்களேன், இவன் வந்துட்டு என்னை என்ன மாதிரி வந்துட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோ நான் அப்படியே கெட்ட வார்த்தையில் அவனை பார்த்து அங்கே திட்டினதுமே, பார்த்தீங்களே இவளோட பேச்சான்னு சொன்னதும், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே உன்னை தான் சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னதுமே, உனக்கு சொன்னால் புரியாதா, நான் உன்னை தான் சொல்லிட்டு இருக்கேன், மரியாதை இங்கேருந்து போ அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினை நீ என் கூட வான் செட் எங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதுமே டிஃபனத்துக்கு எங்கே போட்டுட்டு உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாது, நான் வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னதும், என்னது டைவர்ஸா, மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் நீ இந்த பேச்சை பேசுறது இல்லை, திடீர்னு என்ன டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, ஓ இஷ்டத்துக்கு வந்துட்டு டைவர்ஸ் கொடுக்குறதுக்கு என்ன இதுனா விளையாட்டான்னு சொன்னதும், ஆமாம் நான் வந்துட்டு உன்ட்ட எதுவுமே பேச விரும்பலை, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஏதாச்சும் என்கிட்ட பேசிட்டு என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காது அவ்வளோதான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுது நம்ம ஹீரோய்க்கு. நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, ஜஸ்ட் வந்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் உன் கூட எனக்கு சண்டை வந்ததை மட்டும் நீ யோசிச்சு பார்த்துட்டு நம்மளுக்குள்ளே வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி நீயா வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்காத, நீ வந்துட்டு எதுவுமே தெரியாதப்ப நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி முடிவெடுப்பன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை பற்றி அவள் யோசிச்சு பார்த்துட்டு, கரெக்ட் தான், நம்ம வந்துட்டு எதுவுமே முழுசாக தெரியலைன்றப்ப எதுக்காக வந்துட்டு இப்படி தப்பாலாம் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோக்காக ஹாஸ்பிட்டல் வந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் சரி உனக்கு வந்துட்டு
ஒர்க் ரொம்ப வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இப்போ வந்து கிளம்பி உன்னோட வேலையை போய் பாரு. நான் வந்துட்டு இதை பற்றி வந்துட்டு பிறகு யோசிச்சுக்கிறேன். நீயுமே இதை பற்றி யோசிச்சு முடிவெடு. ஒன்றும் அவசரம்லாம் இல்லை அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ சரி ஓகே அசிஸ்டன்ட் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுவார் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அங்கே டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிடுறான். ஏன் நான் வந்துட்டு இப்போ வந்து எதுவுமே சரியாக தெரியாமல் ஏன் இருக்கணும்? என்னோட அம்மாட்ட கால் பண்ணி நான் வந்து கேட்டேன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமே தெரிய போகுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே உடனே வந்துட்டு அங்கே கால் பண்ணி அவங்க அம்மாவுக்கு பார்த்தா ஃபோன் வந்துட்டு ஏதோ வந்து தப்பான நம்பர்னு சொன்னதுமே என்ன வந்து நடந்துட்டுருக்கு, எதுக்காக வந்துட்டு இந்த நம்பர் அவைலபிளாக இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஷாக் ஆகுறா. டாக்டர் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுனாலலாம் இப்படி வந்துட்டு மெமரி லாஸ் ஆகலை, அவங்களுக்கு சைக்காலஜிக்காக வந்துட்டு ப்ராப்ளம் வந்திருக்கு, பாஸ்டில் நடந்த சில விஷயங்களால் இப்படி வந்திருக்குன்னு சொன்னதும் ஹீரோ கதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரியலை. நைட்டு ஹீரோயின் தூக்கிட்டு இருந்தா இவன் வந்து பார்க்க வரும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் யாரோ வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு பில்லோ போட்டு அடித்ததுமே ஏய் நான் தான் அப்படின்ட்டு சொன்னதும் இந்நாட்டில் எதுக்காக நீங்கள் வந்திருக்க, என்கிட்ட நீ அப்படிலாம் வேலை வச்சுக்காதான்னு சொல்லிட்டு உங்கள் போர்வையெல்லாம் போத்திக்கிட்டதுமே நீ அப்படிலாம் நினைக்காத, நான் அப்படி எண்ணத்தில் வரல, நான் உன்னை வந்து பார்க்குறதுக்காக தான் வந்தேன், உனக்கு வந்து ஸ்கார்ப்லாம் வந்துட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா கை ஃபுல்லாமே அதே மாதிரியே இருக்குது. நம்ம ஹீரோ ஏன் ஆக்சிடெண்ட் ஆனப்போ இந்த மாதிரி நடந்திருக்கலான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இப்படியே போனால் பிரச்சனை ஆயிரும், நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காமிக்கணும்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் வெட்டிங் வந்துட்டு நம்ம 2 பேத்துக்குமே நடந்துச்சுன்னு சொல்கிறேன், நம்ம ஏன் தனித்தனி ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கோம், நம்ம கையில் வந்து வெட்டிங் ரிங்குமே வந்துட்டு ஏன் இல்லை, ரெண்டாவது என்னோடய அம்மாவுக்கு நான் வந்து கால் பண்ணேன்னா அவங்க வந்து ஃபோனையுமே எடுக்க மாட்டாங்க, எதுக்காக வந்து எடுக்க மாட்டாங்க, என்னோடய அம்மா கூட நான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற சட்டி கேட்டதுமே உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம மேரேஜ் நடந்தது விருப்பமே இல்லை, அவங்க நிறைய வந்துட்டு அமௌண்ட் என்கிட்ட கேட்டாங்க, ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம், என்னோடய அம்மா தான் வந்துட்டு மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களா, அதனால தான் அவங்க ஓன் டைமே பேச மாட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு நம்பவே முடியலை. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க போல் நம்ம ஹீரோயினை, அது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படின்ற சில யோசிக்கிறா. ஹீரோவோட அம்மா பார்த்தா ஹீரோயினுக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்குமோ அதே மாதிரி அங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அவளுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு ஒரே ஒரு தடவை உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீங்கள் வந்துட்டு எதுக்காக எனக்கும் உங்கள் பையனுக்குமே மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னு கேட்டதுமே ஏன் மேரேஜ் பண்ணி வச்சிங்களா, நீங்கள் 2 பேரும் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அதனால தான் அப்படின்ற சொன்னதும் அப்படியா 3 இயர்ஸாக லைக் பண்ணிட்டு இருந்தோன்னு சொன்னால் அப்புறம் ஏன் பெட்டு வந்து தனித்தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு அவங்க கோவமாயிட்டு படுவாய் பையன் அதனால தான் வந்துட்டு எனக்கு ஒரு பேரப்புள்ள பிறக்கலையா, நான் வரட்டு சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீங்கள் இதை உங்கள் பையன்ட்ட நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க, எனக்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கமாயிரும், ஏன் மேலே இருந்தாலும் கோவப்படுவாருன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தனியாலாம் தூங்கக்கூடாது, நீ அவர் ரூமுக்கு போன்னு சொன்னதுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற செட்டங்க பேசினதும் நீ பேசாமல் இரு, அவனை இப்படியே விட்டு வச்சா அவன் ரொம்ப ஓவராக பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எவ்வளோ பேசி பார்க்குறா, பட் வந்துட்டு நம்ம ஹீரோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறான். பிறகு ஹீரோயின்ட்ட நீ தான் என்னோட அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியான்னு சொன்னதும் நான் ஒன்று கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலப்பா, நான் நார்மலாக தான் சொன்னேன், நீ வந்துட்டு என்னமோ நம்ம 2 பேருமே லைக் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிற, அப்புறம் ஏன் தனியாக வந்து பிரிஞ்சு தூங்க போகிறோன்னு சொல்லிட்டு கேட்டேன், அவங்களாவே தப்பாக புரிஞ்சுட்டு உன்ட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற சொல்லும்போது அப்போங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்காக நீ இப்படி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, எப்பயுமே நீ இப்படிலாம் இல்லையேன்னு சொன்னதும் நீ ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத, 3 இயர்ஸாக நான் உனக்காக சாப்பாடெலாம் கொண்டு வந்தேன், நீ ஒரு நாள் ஆச்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தியா, ஆனால் ஒரு டைம் கூட அந்த சாப்பாடு என் கைக்கு வரலையேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகுறான். அப்படின்னா நீ என்னை வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் நான் அர்த்தம், நான் என்னமோ நீ வந்து என்னை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்கிட்ட இருந்து விலகி இருந்தேன், இதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்கை நான் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறான். ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது அங்கே வந்துட்டு ரொம்பவே அங்கே ஷை ஆகிட்டுருக்கா. அவன் குட் மார்னிங் சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷை ஆகுறமோ என்ன ரொம்ப வெக்கப்படுற மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் நான் ஏன் வெக்கப்படுறேன்னு சொன்னதும் லாஸ்ட் நைட்டு நடந்ததை பற்றி நான் பேசுவான்னு சொன்னதும் இப்படிலாம் நீ பேசாத அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கோவப்படுறா. சரி ஓகே நீ வந்துட்டு இப்படிலாம் ஹர்ட் ஆகக்கூடாது, நீ வந்து வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும், நீ என்னை வந்துட்டு என்னோட அம்மாட்ட எப்படியாச்சும் வந்து மீட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அங்கே அவனுமே நான் உனக்காக கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான். சரி நம்மளோட வெட்டிங்கை பற்றி அப்படின்ற சொன்னதும் இந்த வெட்டிங் ரிங் இதெல்லாம் பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடி சீக்கிரம் வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக நான் ஏற்பாடு பண்ணுவேன், உனக்கு வந்துட்டு அதெல்லாமே பிடிக்காத வாஸ்தா நான் வந்துட்டு இதெல்லாமே பண்ணலைன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்டும் இவ்வளோ பெரிய பணக்கார ஹஸ்பண்ட் கிடச்சா யார் வந்துட்டு இதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அப்படின்னா நான்
எல்லாமே ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கான். பட் மனசுல பாஸ்ட்டில் நடந்த எல்லாமே இவளுக்கு முழுசாக ஞாபகம் வர மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்துட்டு அவனுக்கு கால் வந்துடுது நம்ம ஹீரோயின்ட்ட. நான் வந்து இப்போ முக்கியமான வேலையாக கிளம்புறேன், நீ வெயிட் பண்ணு, நான் வந்து போயிட்டு வரேன், நீ வந்து சாப்பிட்டு வீட்டில் இருன்னு சொல்லிட்டு போனதுமே அவளுமே ரொம்ப ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு அவளுக்கு ஒரு கவர் மாதிரி கையில் கிடைக்கவுமே அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து சில ஃபோட்டோஸ் இருக்குது. அதை பார்த்தது அவளுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்றிட்டு மயக்க வர ஆரம்பிச்சிடுது. அப்போ அங்கே பேங்க் வந்துட்டு என்னாச்சு மேடம்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஏன்னா அதில் சில ஃபோட்டோஸும் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு சில மெசேஜுமே இருக்குது. அவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அவகிட்ட ரொம்ப கோவப்பட்டுருக்கான். 3 இயர்ஸாக என்னோட ஒய்ஃப் வந்து சாப்பாடு கொடுத்தா, நீ சாப்பாடெல்லாம் ஏன் வந்து டஸ்ட்பினில் போட்டேன்னு சொன்னதும் உங்களுக்கு அவளை பிடிக்காதுன்னு நினச்சேன். அவள் வந்துட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தானே மேரேஜ் பண்ண வச்சா, அவங்க 2 பேத்துக்குமே பிடிக்காம தானே மேரேஜ் எல்லாம் நடந்துச்சு. அதனால தான் நான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னதும், நீ அப்படிலாம் என்னை பாதுகாக்கணும்னு அவசியம் கிடையாது, உன் வேலை என்னமோ அதை நீ பார்த்துட்டுன்னு சொன்னதுமே அவங்க சாரி கேட்டு டிஃபனை வச்சுட்டு போனதும், டிஃபனை தூக்கிட்டு போய் குப்பையில் போடு, யாருக்கு வேணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிடான். பிறகு அந்த வேங் வந்து அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவன் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். பிறகு ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி அங்கே இழுத்துட்டு போய் அங்கே தண்ணிக்குள்ளே தள்ள போயிருக்காங்க. ஹீரோயின் தயவு செஞ்சு என்னோட அம்மாவை விட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கதறும் போதே முன்னாடியே பிடிச்சி தள்ளி கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து அவள் அரண்டு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறா. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு சொன்னதும் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே, நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் உன்னோட அம்மாட்ட பேச வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்துகிறான். வேங் வந்து நம்ம ஹீரோட்ட இந்த ஃபோட்டோஸ் இந்த மெசேஜெல்லாம் காமிச்சதுமே யார் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குன்னு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இங்கே ரொம்ப கவலைப்படுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜுமே இந்த இருக்குன்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு ஒரு பர்சன் மாஸ்க் போட்டு வந்திருக்கான். அவன் வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு சரியாக தெரியலன்னு சொன்னதும், செக்யூரிட்டியை நீங்கள் இன்னுமே ரொம்ப டைட்டாக்குங்க, யார் இங்கே வந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ஃபுல் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாமல் வந்துட்டு யாருமே இங்கே விடக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அவருமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறாரு. நம்மளோட ஹீரோ அங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எந்திரிச்சதுமே, ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், நான் எப்படி உன்னை போய் தனியாக விட முடியும், அதனால தான் நான் கூட சேர்ந்து இருக்கேன், நான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப ரொமான்டிக்காக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே பைட் பண்ண வந்ததுமே அங்கே வந்துட்டு வேமா உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு பிடிச்சிக்கிட்டதும், நீ இப்போ என்ன உன்னோட பலத்தை என்கிட்ட காமிக்கிறியா, நான் மட்டும் பையனாக இருந்தேன்னு வச்சுக்கோமே உன்னை அடித்து தூக்கி போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்துட்டு இப்போ நீ என்கிட்ட இருந்து தள்ளிப்போ பார்ப்போன்னு சொன்னதுமே ஹீரோயின், இப்படிலாம் நீ பண்ணலாமா உன்னோட ஒய்ஃப்டன்னு சொல்லி க்யூட்டாக பேசுகிறா. அதை பார்த்துட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அவளோட அசிஸ்டன்ட் அங்கே ஷைலு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின், யார் நீங்கன்னு சொன்னதோ, நான் வந்து உன்னோட அசிஸ்டன்ட், உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் என்ன எல்லாமே மறந்து போயிருச்சா, நீ வந்துட்டு எவ்வளோ நாள் உன்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பேன்னு சொன்னதும் ஹீரோயின், இனி வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு கேளு, என்னை மீட் பண்ணவா எல்லாம் புரிஞ்சிடும், ரெண்டாவது நீ இப்போ வந்து முதல் லைவ் ஸ்ட்ரீமிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணு, உனக்காக எத்தனை பேர் காத்துட்ருக்காங்க தெரியுமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே அதை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தா கொஞ்சம் செகண்ட்லேயே வந்து 90 மில்லியன் பேர் வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போங்க நம்ம ஹீரோ வந்ததுமே ஹாய் ஹப்பி அப்படின்ற சிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தூக்கத்தில் அவள் எந்திரிச்சு பயந்து போயிடுறா. ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. பட் அங்கே வந்து அவன் ரொம்ப புள்ளி பண்ணுற மாதிரிலாம் அவளுக்கு கனவு வந்திருக்கு போல். அங்கே நம்ம ஹீரோ சரி நீ இப்போ கிளம்பு அப்படின்ற சைட்டை அனுப்பி விட்டுட்டு அங்கே அவன்கிட்ட கால் பண்ணி நான் டாக்டரை போய் மீட் பண்ணணும்னு அவள் சொல்கிறான். பிறகு அவனை தான் கூட்டிகிட்டு அங்கே வந்துட்டுருக்கா. அப்போங்க டாக்டர் நீங்கள் எதுக்காக மேடம் இவ்வளோ தூரம் அலையிறீங்க, நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நானே வந்து உங்களை மீட் பண்ண வந்திருப்பேனே நாங்கள் சொல்கிறான். அப்போ அங்கே அந்த ஷைலுவை பார்த்துட்டு இது யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்னோட அசிஸ்டன்ட் சொன்னதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நான் யார் இருந்தால் என்ன உனக்கு வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். அவன் ஒரு கே போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோட்டாங்க அந்த டாக்டர் கால் பண்ணி நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாப்பா, உன்னோட ஒய்ஃப் இல்லைன்னா விட்டுட்டு ஓட போகிறாங்க யார் கூடயும்னு சொல்லிட்டு அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் அங்கே ஷைலுமே சேர்ந்து அங்கே பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே நிற்கிறது உன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி தோணலையான்னு சொல்லி பார்த்ததுமே ஹீரோ அங்கே நின்றுட்டுருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவன் முறைக்கிறத பார்த்தா ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் போல ஏன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நீ ஹாஸ்பிட்டல் போகணுன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்க வேண்டாம், நானே கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல, இப்போ இவன் கூட சேர்ந்து வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் நைட்மேர் வந்துச்சுப்பா, திரும்ப வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேணான்னு தான் நான் வந்து இங்கே செக்கப்புக்காக வந்தேன். அதுக்கப்புறம் இது என்னோட அசிஸ்டன்ட் தான், நீ எதுக்காக இவரை பார்த்து வந்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு ஜெலஸ் ஆகிற மாதிரி இருக்கே, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பிரதர் சிஸ்டர் ஃபீலிங் மட்டும்தான். ரெண்டாவது அவனுக்கு பொண்ணுங்களெல்லாம் பிடிக்காது அப்படின்றத சொன்னதும் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே நம்மளோட
ஃபேமிலி மெம்பர் ஆயிடுவாங்களா? கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே ஒரு லிமிட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு, நீ ரிப்போர்ட்டை கொடு, நான் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறேன்னு சொன்னதும், நீ மட்டும் போய் கன்சல்ட் பண்ணேன்னா எப்படி வந்துட்டு எனக்கு தெரியும் நீ என்ன அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு, உனக்கு எல்லாத்தையும் நான் வந்து மெதுவாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே அந்த அசிஸ்டன்ட் பக்கத்தில் வந்ததும் ஹீரோயின், இப்படி என்கிட்ட வந்து பக்கத்தில் நீ வராத, என் ஹஸ்பண்ட் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்றத சொல்கிறான். டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சதுமே அவங்களோட பிரெயின் எல்லாமே இப்போ நல்லா தான் இருக்குது, அவங்களுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக தான் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்றத சொன்னதும், அவளுக்கு பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு, சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்ததுன்னு சொன்னதும், பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது, ரொம்ப நல்ல விஷயம்தான். பட் ஆனால் வந்துட்டு திரும்ப அந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு அவங்க திரும்ப வந்து ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தில் போயிடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கிறணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு அங்கே அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஷைலோ, நீ தான் என்னை கூட்டிகிட்டு வந்த, நீயே வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் டாக்ஸி ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ, நீ என்னோட ஒய்ஃபோட ஸ்பெஷலான கெஸ்ட்டு, நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொன்னதுமே, நான் இப்படிலாம் கண்டவங்களோட காரில் ஏற முடியுமா, ஆளுங்க வந்து என்ன மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே டாக்ஸியுமே வந்ததுமே, நான் இப்போ கிளம்பி போகிறேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் தயவு செஞ்சு இவனெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடாது அப்படின்ற செட் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க அம்மா நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என் நெட்டை செக் பண்ணிப்பாரு, உன்னோட ஒய்ஃப் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஷைலு கூட சேர்ந்து வந்ததை வந்து அங்கே போட்டு விட்டுருக்காங்க, இவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு, அதை நெட்டில் வந்துட்டு இருக்கக்கூடாது, அதை டிலீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறான். இங்கே பார்த்தா அங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு சாரி கேட்குறா, நான் வந்து உனக்கு இதுக்கு வேணா காம்பன்சேஷன் வேணா பண்ணிடுறேன்ப்பான்னு சொன்னதுமே, நீ ஏன் பண்ணணும், அவனோட அசிஸ்டண்ட்டை பண்ண சொல்லணும்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவன்ட்டு அவ்வளோ காசு எங்கே இருக்க போகுது, அவன் ஜஸ்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் தானேன்னு சொன்னதும், பார்த்தியா இப்பயுமே உனக்கு அவனை பற்றி தான் கவலை இருக்குன்னு சொன்னதும், நீ எதுக்காக அவரை பற்றி வந்து ரொம்ப வந்து இப்படிலாம் ஜெலஸ் ஆகிட்டுருக்க, நீ நினைக்கிற மாதிரி பர்சன் கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி தான் ஃபீலிங் அப்படின்றத அவ சொல்கிறா. ஆனால் நீ இப்போ வரைக்கும் என்கிட்ட லவ் பண்ணுறேனே ஒத்துக்கவே இல்லையேன்னு சொன்னதுமே, ஆனால் 3 years ஆகுமா நான் உன்கிட்ட லவ் பண்ணுறேன்னு ஒரு தடவை சொல்லலைன்னு சொன்னதும், ஆமாம் நீ சொல்லவே இல்லை, என்னை டச்மே நீ பண்ண விட்டதில்லைன்னு சொன்னதும், அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரி ஓகே 50% அப்படின்றத சொல்கிறா. அதை நான் 15 சொன்னதுமே, ஆமாம் பாஸ்டில் நீ ஒருவேளை என்னை ரொம்ப புள்ளி பண்ணி கொடுமைப்படுத்திருந்தேன்னா என்ன பண்ண முடியும், உன்ட்ட நான் இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்ப வந்துட்டு கவலைப்படக்கூடாதுல்ல, அதனால தான். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்த பிறகு மிச்ச 50 நான் சொல்கிறேன்னு சொன்னதும், ஹீரோ அப்படியே அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிடுறான். 2 பேருமே ஹாப்பிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே டான்ஸ்மே பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அங்கே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்தது, இவன் ஃபோனை கட் பண்ணுறான். திரும்பவுமே அங்கே வந்துட்டு கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலையாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ, எனக்கு வேலை போயிருமேன்னு சொன்னதும், வேலை போனால் என்ன, என்னோட கம்பெனியில் வந்து நீ ஜாப் பண்ணுன்னு சொல்கிறான். அதை எப்படி உன் கம்பெனிக்கு நான் வர முடியும், என்னோட பாஸ்ட் எதுவுமே ஞாபகம் வராமல் நான் வர முடியாதுன்னு சொன்னதும், அங்கே சரின்னு சட்டவே ஃபோனை கொடுத்தா. அங்கே அவளோட கிளாஸ்மேட் அங்கே மியா தான் கால் பண்ணுறா, நான் வந்துட்டு வியை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுட்டே பேசினதுமே அவளுக்கு அங்கிட்ட இருந்து ஷாக் ஆகுது. ஏன்னா வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் இவங்க 2 பேருமே சேர்ந்து சீட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ வந்துட்டு என்ன அதிர்ச்சி ஆவான்னு பார்த்தா இந்த மாதிரி பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு, சரி நான் இன்விடேஷன் அனுப்புகிறேன் நீ வந்துருன்னு சொன்னதும், உன் மேரேஜுக்கு வரணும்னா நீயே வந்துட்டு இன்விடேஷன் எனக்கு கூட அப்படின்றத சொல்லி கேட்குறா. சரி எங்கே இருக்கான்னு சொன்னதுமே, அவள் இருக்கிற இடத்த சொன்னதுமே, என்ன அந்த வீட்டில் இருந்துச்சு இருக்க, உனக்கு என்ன அவ்வளோ காசாக இருக்குன்னு சொன்னதும், நீ வந்து பாரு அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயின் இப்படி நடந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு, நீயுமே அந்த வெட்டிங்க்கு என் கூட சேர்ந்து வரணும்னு நான் நினைக்கிறேன், அங்கே போயிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே நல்லா நம்ம வந்துட்டு புள்ளி பண்ணணும், அவங்க நம்மளை வந்து பார்த்து வயிறறிட்டோம் அப்படின்றத சொல்கிறா. ஸ்டே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வந்ததுமே அப்போ அங்கே பேங்க் வந்து சாரி கேட்குறாரு. சார் தான் உங்களை எழுப்ப வேணான்னு சொன்னாங்க, அவர் வந்துட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன வசதான் நான் சாப்பிட்றதுக்காக எழுப்பல அப்படின்றத சொல்லிட்டு, உங்களுக்கும் அவருக்குமே நடுவில் இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த வியும் அங்கே அந்த மியாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த வீட்டில் பார்த்துட்டு, நீ கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ சும்மா சின்ன சின்ன ஆக்டருக்கு காசு கொடுத்து நடிக்க வச்சுட்ருக்கியா, ஒன்றை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே எப்படி இருக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. நீ வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டை நான் வந்துட்டு உன்ட்ட இருந்து பறிச்சிட்டேன்லாம் வந்து கவலையெல்லாம் படாத, அவன் வந்துட்டு உண்மையிலே என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ வந்து ஆரம்பத்துலேருந்து இப்படியே போய் பேசி உனக்கு பழக்கமாயிடுச்சு, அதனால் உண்மை கூட உனக்கு போய் மாதிரி தெரியுது போல், இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அப்போ ஹீரோங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, யார் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை வந்து புள்ளி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த நம்ம ஹீரோட்ட நான் வந்து உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன், ஏன்னா வந்து
உங்களோட கம்பெனியில் தான் நான் வந்து இன்றைக்கி ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நான் இன்டர்வியூவில் பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஆனால் ஹீரோ எதையுமே கண்டுக்காமல் நம்ம ஹீரோயின்ட்ட தான் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த மியாக்குமே அவனை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவ்வளோ மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணை போய் எவ்வளோ பெரிய பணக்காரன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான், கண்டிப்பாக வந்துட்டு இவன் உங்களை மயக்கி தானே உங்களை வந்து வலையில் விழுக வச்சு மேரேஜ் பண்ணியிருக்கா, ஏன்னா இவன் ரொம்ப கேரக்டர் சரியில்லாதவன்னு சொல்லிட்டு பேசி ரொம்ப அசிங்கப்படுத்தினதுமே அங்கே அந்த வீக்கு ரொம்ப கோமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ எப்படி வந்துட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு, நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, உன்னோட வருங்கால ஒய்ஃபை இவளுக்காக போய் அழைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் வாயை மூடிட்டு நீ பேசாம இவங்க முன்னாடி நீ அமைதியாக இல்லைன்னா நம்ம பொழப்பு நாரி போயிடும் நான் சொல்கிறான். அப்போ அவள் நீ என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் இவ்வளோ சும்மா மட்டும் விட மாட்டேன், நீங்கள் வந்து இவ்வளோ மேரேஜ் பண்ணியிருக்கீங்களே, இவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உங்கள் பாஸ்ட் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமான்னு சொன்னதும் எனக்கு அவளோட பாஸ்ட்டை பற்றி கவலை கிடையாது நான் சொன்னதுமே உங்களுக்கு ஏன் தெரியாது, நீங்கள் வந்துட்டு கவலைப்பட மாட்டீங்க, ஏன்னா வந்துட்டு இவங்க அம்மாவும் இவளுமே வந்துட்டு ரொம்ப மோசமான கேரக்டர், மற்றவங்களெல்லாம் வந்துட்டு ரொம்ப சித்திரவதைப்படுத்துவாங்க, ரொம்ப வந்துட்டு ஒழுங்கினமானவங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுகிறா. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே தலையெல்லாமே பெயின் ஆகிட்டு ரொம்ப பயமாக ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப பயமாகிடுது, அவளுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட என்னாச்சுன்னு சொன்னதும் இவங்களை இங்கேருந்து போக சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப தலையெல்லாம் பெயின் ஆகுதுன்னு சொன்னதும் அவள் ரொம்ப இன்னமே அசிங்கப்படுத்தி இருந்ததுமே நம்ம ஹீரோ கோமாயிட்டு இவங்க 2 பேர்த்தையும் அடித்து வெளியே எடுத்து விடுங்கன்னு சொன்னதும் அந்த ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கோவப்படுறான். உன்னால் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத, இவளோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அவனே வந்து டைவர்ஸ் குடிச்சு இவளை அடித்து வெளியே வாட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருக்கவும் உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது, பாஸ்ட்டில் அப்படி என்ன நடந்துச்சு எனக்கு எதுவுமே ஏன் ஞாபகம் வர மாட்டுது, இப்போ வந்துட்டு என்னை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக பேசுகிற லெவலுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போனதும் உன்னோட பாஸ்ட் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, அந்த ப்ரெசென்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உன் கூட சேர்ந்து நான் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் எப்பயும் யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம எங்கள் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எங்கள் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அன்றைக்கி நடந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி எனக்கு டீட்டெயிலாக வந்துட்டு விசாரித்து எல்லாத்தையுமே சொல்லுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு பிரசிடென்ட் லீவ் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர போகிறாங்கன்ற விஷயத்த சொல்லுங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் ஈவெண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொன்னேன், ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. அப்புறம் நீ எப்படி வருவேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்களேன் லீயும் அவங்க ஒய்ஃபுமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஆல்ரெடி எங்கள் 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆகிருச்சு, என்னோட ஒய்ஃப் எப்போ வந்துட்டு மேரேஜ் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணிக்கலாம்னு சொல்கிறாலோ அப்போ நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணுவேன்னு சொன்னதும் எல்லாரும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இங்கே இருக்க ஃபுட் எல்லாமே எனக்கு பிடிக்கலப்பா, நான் ட்ரெடிஷ்னலாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு சொன்னதும் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுன்னு சொன்னதும் ஒய்ஃப் அவர் எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நீ வந்து எதை பற்றியும் பாஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது, உன்னை எப்பயுமே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்னு அவன் சொல்கிறான். பாஸ்ட் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ப்ரெசண்ட்டை வந்து பியூட்டிஃபுல்லாக மாற்றுறது என்னோட கடமை, நான் இருக்கப்போ என்னை மீறி யாருமே உன்னை வந்து தொட முடியாது, உன்னை நான் நல்லா கேர் பண்ணிக்கிறவேன்னு சொல்கிறான். எல்லாத்தையுமே டேசின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாகி போயிடுது. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவள் வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே விலைக்கு போனதும் என்ன உனக்கு அடையாளமாக தெரியலன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் எனக்கு தெரியலேன்னு சொன்னதும் நான் தான் உன்னோட ஹஸ்பண்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிடுறா. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் என்னோட ஹஸ்பண்ட் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு, மேரேஜான ஒரு பர்சனை பற்றி நீங்கள் எப்படி இந்த மாதிரி பேசுவீங்கன்னு சொன்னதும் என்ன மறந்து போயிட்டியா, அன்னைக்கு நீ டிஃபன் கொண்டு வரும்போது அவன் என்ன தானே ஹக் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. எனக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குது, ஸோ நீ உன்னோட ஹஸ்பண்டை எனக்காக வந்து விட்டு கொடுத்துருன்னு சொன்னதும் என்ன பைத்தியம் ஆகிட்டியா, நான் ஏன் என்னோட ஹஸ்பண்டை விட்டு கொடுக்கணும், லவ் பண்ணாத ஒருத்தருக்காக நீ வந்துட்டு இப்படி போராடும் போது அவர் என்ன லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் யார் சொன்னது உன்னை வந்து அவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு, நான் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறா. நான் ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவேன், அது வரைக்கும் அவர் என் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் தான் நான் ஆசைப்படுறேன்னு சொன்னதும் பைத்தியம் மாதிரி உளராது அப்படின்றத சொன்னதும் நீ தான் பைத்தியம் ஆகிட்டு இருக்க, அவர் உன்னை லவ் பண்ணி ஒன்றும் மேரேஜ் பண்ண கிடையாது, ஃபேக்ட்ரியில் வந்துட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, அப்போ அவங்க ஃபேமிலி வந்து அதில் மாட்டிக்கிட்டப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஃபயர் ஃபைட்டர், ஸோ வந்துட்டு அவர் அங்கே காப்பாற்றின வாஸ் தான் பரிதாபப்பட்டு அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், லவ் பண்ணிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா வந்துட்டு உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து லவ் பண்ணி அவன் மேரேஜ் பண்ணலையான்னு சொல்லிட்டு கவலையாயிட்டு இருக்கு, அன்னைக்கு நீ வந்து நான் பேசினதை கேட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அப்போ ஹீரோயினுக்கு அங்கே சில விஷயங்கள் ஞாபகம் வருது, நீங்கள் வந்துட்டு அந்த ஃபேவர் பண்ண வச்சு தான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்லியிருந்திருக்கா.
இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் முழுசாக எதுவுமே கேட்காம அங்கே போயிட்டா போல், எனக்கு ஸ்டொமக் கேன்சர் வந்திருக்கு, ப்ளீஸ் நீங்கள் வந்து என்னை வந்து கூடவே இருந்து பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப, நான் உனக்காக பெஸ்ட்டான டாக்டரை வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், பட் ஓ இஷ்டத்துக்குலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். ஆனால் இவன் வந்துட்டு நான் வந்து அவரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ விட்டு கொடுன்னு சொன்னதும், நீ சொல்கிற எல்லாமே உண்மையாகவே இருந்தாலுமே நான் வந்துட்டு ஏன் அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போகணும், நான் ஏன் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டை உனக்காக விட்டு கொடுக்கணும்னு சொன்னதும் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற, பிடிக்காத ஒருத்தையும் கூட சேர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப தூண்டி விடுறான். ஹீரோயினுக்கு அங்கே தலையிலாமே பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. சரி ஓகே, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருந்தால் என்னோட ஹஸ்பண்டை நானே வந்துட்டு விட்டுட்டு போயிடுவேன், ஆனால் நீ சொல்கிறது பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் வந்துட்டு இப்படிலாம் வந்து அடுத்தவங்க ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து நின்றுச்சுக்க மாட்டேன், ஓ நிலைமையில் நான் இருந்தாலுமே என்ன நானே செக்யூர் பண்ணியிருப்பேன், நானே வந்துட்டு தனியாக வாழ்ந்திருப்பேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போனதுமே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இவளுக்குங்க அங்கே ரொம்ப அவமானமாகிருது. நாங்கள் ஹீரோ போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே என்னாச்சின்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் அங்கேருந்து அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அப்போ சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ண, அவங்க அம்மா பணம் தான் எனக்கு வேணும்னு சூஸ் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு அவனோட ஃபேமிலி மெம்பர் இதுக்கப்புறம் அப்படின்றத சொல்லிட்டு விட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேருந்து போகும்போது தான் அவளுக்கு ஆக்சிடெண்ட்டே ஆகிருக்கு. இப்போ இதெல்லாமே அவள் கனவாக கண்டுட்டு எழுந்திரிச்சு அங்கே பயந்து போயிடுறான். நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நடந்த எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நீ ஏதாச்சும் நினச்சிட்டே படுத்துட்ருப்பா, அதனால தான் உனக்கு இப்படிலாம் கனவு வருதுன்னு சொன்னதும், ஆனால் டேசி வந்து என்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொன்னாலே அதில் வந்துட்டு பாதி வேணால் பொய்யா இருக்கலாம், ஆனால் உண்மையாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பொய் கிடையாது இல்லை, என் கண்ணாலே நான் சில விஷயங்களை பார்த்தேன்னு சொன்னதும், அப்படின்னா நீ வந்துட்டு பாதியை மட்டும் கேட்டுட்டு நீ வந்து மிச்சத்தை கேட்காம போனேயான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, அவன் என்கிட்ட வந்து என்ன கேட்டானா, நான் வந்துட்டு உன்னை ஃபேவருக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டான். நானுமே ஆமான்னு சொன்னேன், பட் அதுக்கப்புறம் நீ போயிட்டே இல்லை அப்படின்ற சொல்கிறான். ஆனால் அவள் ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியானதுமே, நீ வந்துட்டு இப்போ இதை நான் சொல்லுவேன்னு சொல்லி தானே நீ ரொம்ப ஹாப்பி ஆகிட்ருக்க, பட் அப்படி எதுவுமே கிடையாது, நான் அவளை ஃபஸ்ட் டைம் வந்து என்னை மீட் பண்ண வரும்போது கஃபேல பார்த்தப்ப அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே இதை கேட்டுட்டாங்க ரொம்ப சந்தோஷமாகிருது. அப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாயிட்டாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டேசி தான் கால் பண்ணதும், சரி உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் நீ ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்கிட்ட வா, இல்லைனா நீ என்கிட்ட மீட் பண்ணவே வராது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோவுமே மீட் பண்ணுறதுக்காக போனதும் அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ப்ளீஸ் எனக்காக நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னதும், உனக்கு என்ன புரியுதா இல்லையா, நான் உன்னை லவ்வே பண்ணாதப்ப நான் ஏன் உன் கூட சேர்ந்து இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, அவள் நீங்கள் ஏன் இப்படிலாம் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு உங்கள் மேலே வந்துட்டு சுத்தமாக லவ்வே கிடையாது, நான் தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவள் உங்களை எப்படிலாம் ட்ரீட் பண்ண அவங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு சார் அப்போ ஒரு சீன் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எப்பயுமே ஹீரோ பக்கத்தில் வந்தாலே ரொம்ப அரண்டு போயிட்டு விலகி விலகி போவா போல். ஸோ நம்ம ஹீரோக்கு எதுக்குன்னே புரியாமல் இருந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு டிசர்வ் வந்து என்னவோ தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோ கிடையாது அப்படின்ற சைட் அங்கே ரொம்பவே கோவமாயிட்ருக்கா. நம்ம ஹீரோட்டையுமே அவளுக்கு வந்து சின்ன வயசில் அஃபியூஸ் வந்து ரொம்ப நடந்திருக்கு, அதனால தான் உங்களை பார்த்து ரொம்ப பயந்துட்டுருக்கான்ற விஷயத்த சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவன் இன்னுமே அங்கே எமோஷனலாக அழுதுட்டு அங்கே பிளாக்மெயிலாம் பண்ணதும் நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத, நான் உன்னை லைக்லாம் பண்ண கிடையாது, நான் என்னோடய ஒய்ஃபை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவளை நான் ரொம்பவே வந்துட்டு லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் இன்னுமே இவனை ஆளை காணமே எங்கே போனான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரு ஆகுறான். நீ வந்து 2 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்க, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும், உன் மைண்டில் வந்துட்டு நீ இப்போ என்னென்ன யோசிச்சிருப்ப என்னை பற்றி நல்லாவே தெரியும், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவட்ட நான் தெளிவாக வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் தொந்தரவுலாம் அவள் பண்ண மாட்டா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சரி நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோக்காக குக்கிங்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டதை கடிதை போட்டு என்னத்தையே கலந்துட்டு இருந்தாலுமே அங்கே பேங்க் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவங்களுக்கு சமைக்க தெரியாது மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிடுது. மேடம் ஆச்சு எதுவும் சொல்லவும் முடியலை. அந்த சாப்பாடை கொண்டு போய் நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து கொடுத்ததும் அவன் ஆசையாக திறந்து பார்த்தா அதில் திறந்ததுமே பார்த்தா கெட்டனா தான் அடிக்குது. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அந்த சாப்பாடு பிடிக்கலன்னு தெரிஞ்சுட்டு, ஐயோ என்னை வந்து நீ மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் ஒழுங்காக வந்து சமைக்க கற்றுக்குறேன், நான் உனக்கு நல்ல சாப்பாடாக இதுக்கப்புறம் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போயிடுறான். ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ண போகும்போது அசிஸ்டண்ட் அப்போ வந்ததும் ஹீரோ கோவப்பட ஆரம்பிச்சு விட்றான். கரெக்டான டயத்தில் வந்து கெடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு, பாஸ் நீங்கள் வந்துட்டு சொன்ன மாதிரி எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துட்ருக்கான். அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே சின்ன வயசில் நிறைய அபியூஸ் நடந்திருக்கு, அதனால தான் உங்களை பார்த்து அவங்க ரொம்ப அரண்டு போயிருக்காங்க, எந்த பையன் வந்தாலுமே பக்கத்தில் பயந்துருக்காங்கன்னு சொன்னதும், இன்னுமே அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு நிறைய நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான்.
ஹீரோயின் போய் அங்கே லைவ் ஸ்ட்ரீமிங் தான் பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு ஃபேன்ஸ் வந்து நிறைய இருக்காங்க போல். அங்கே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு நம்ம ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அங்கே பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் நம்ம ஹீரோ வேறு அங்கே வந்துடுறான். ஸோ 2 பேரோட அங்கே வந்துட்டு அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பேரை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போய் அங்கே வந்து பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த டேசி அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வயிறறிஞ்சு போயிட்டு அழுதுட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா, நீ எதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு நீ அழுதுட்டுருக்கன்னு சொன்னதும், என் லைஃபே போச்சு, அவளால் தான் போச்சு, என்னை விட்டு அவன் போயிட்டேன்னு சொல்லிட்டு இவ பாட்டு அங்கே வந்து பைத்திய மாதிரி அழுதுட்டுருக்கா. நான் வந்துட்டு அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நான் கட் பண்ணிவிட்டு செத்து போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ராமாலாம் பண்ணுறா. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி, நம்ம ஹீரோட்ட ப்ளீஸ் என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் எப்படியாச்சும் அவ கூட சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும், என்னால் உங்கள் பொண்ணுக்காக வந்து என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லிடுறான். உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், உன்னை எப்படி பழி வாங்குறேன் பாருன்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணுமே சேர்ந்து அங்கே பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த லேடி அங்கே ஆஃபீஸ்க்கு வெளியே போய் பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி எங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. என் பொண்ணோட லைஃபவே கெடுத்துட்டா, அவள் லவ் பண்ணிட்டு இருந்த பர்சனை வந்து இவன் வந்துட்டு இப்படிலாம் வந்து ஸ்பாயில் பண்ணி இப்போ பக்கத்தில் இழுத்துட்டான்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப அங்கே இருக்கவங்க நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுனதும் நம்ம ஹீரோ எல்லா விஷயங்களையுமே சொல்லி உங்கள் பொண்ணு வந்துட்டு எப்படிப்பட்ட ஃப்ராடு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுறான். ஸோ எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. நீங்கள் இப்போ பண்ண வந்த விஷயங்களுக்கு உங்களை நான் ஜெயிலில் பிடிச்சி போடாமல் விட மாட்டேன்னு சொன்னதும் அந்த லேடி அங்கே பயந்து போயிட்டு அங்கே சாரியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டேஸுமே வந்துட்டு ப்ளீஸ் என்னோட அம்மாவை மன்னிச்சிரு விட்டு அப்படின்றத சொல்கிறப்ப பண்ண தப்புக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொன்னதுமே கையில் வந்துட்டு இங்கே இவனுக்கு வேற கட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின், உனக்கெல்லாம் அறிவிற்கா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கோப்படுறா. நம்ம ஹீரோ, நீங்கள்லாம் வந்துட்டு திருந்தவே மாட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே திட்டும்போது அங்கே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோக்கு வந்து அங்கே டாக்டர் தான் அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு சேஃப்டி இல்லாமல் இருக்கக்கூடாது, நல்லபடியாக பார்த்துக்கோங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நாங்கள் அவளை போய் மீட் பண்ணிட்டு, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, நீ வந்துட்டு லவ்வே பண்ணாதவரை எதுக்காக அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு பேர் வந்துட்டு பம்பு பண்ணி வந்து அவரை உள்ளே இழுக்கிறதுன்னு அர்த்தம், உனக்கு நான் புரியலையான்னு சொன்னதும் எனக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் நீயே வந்துட்டு அவரை வந்து வச்சுட்ருக்க, நீ வந்துட்டு பேசாமல் விட்டுட்டு போயிரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யாரை நீ இவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கியோ அந்த பர்சனால தான் உங்கள் அப்பாவே செத்து போயிட்டார் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ, நீ வாயை முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டியா, எதையாச்சும் நீ உளருவியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அவளை திட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இனிமே அங்கே வீட்டுக்கு போனதுமே அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு பயத்தில் அங்கே நடுங்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே மீட் பண்ணிவிட்டு, உங்கள் 2 பேத்துக்குமே ஒத்து போலனா பேசாமல் நீங்கள் டைவர்ஸ் பண்ணிடுங்க, என்னால் வந்துட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு இப்படி கஷ்டப்படணும்னு எந்த அவசியம் இல்லை, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நான் தானே, நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அவளுக்கு போய் மேரேஜ் பண்ணி வச்சிட்டேன்னு சொன்னதும், அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி கட்டாயம் வேணா படுத்துறீங்க, ஆனால் கஃபேல நான் ஃபஸ்ட் டைம் அவள் மீட் பண்ண வந்தப்போ அவளை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ஸோ அதனால தான் நான் வந்து மேரேஜுக்கு வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்தவே சொல்கிறேன். நான் அவளை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், அவளை வந்து யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்க அம்மா நாங்கள் சாரி கேட்குறாங்க, நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன், நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு வந்து சந்தோஷம்தான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸ்டே நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்திலே படுத்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே புகழ்ந்து அங்கே தள்ளிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வேமா பிடிச்சி இழுத்துட்டு என்னோட ஒய்ஃப் மட்டும் என்ன குறையாம இருக்கா, அவளுமே ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பேசி நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கிறணும், இப்படிலாம் வந்துட்டு நம்ம எப்பயுமே பிரிஞ்சு இருக்கக்கூடாது, கஷ்டப்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டாவே அங்கே ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின், என்னோட ஹஸ்பண்ட் உண்மையிலேயே ரொம்ப ஹேண்ட்ஸம் தான்ப்பா, பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. நம்ம ஹீரோ, நீ வந்து எனக்கு டையெல்லாம் கட்டி விடுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இப்படி பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுங்க ஹக் வேறு பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோ கிளம்புனதுமே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ஹீரோவோட அம்மா, நீ வந்துட்டு எனக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், என்ன கிஃப்ட்டு வேணும் ஆன்ட்டின்னு சொன்னதுமே, என்ன கிஃப்டா, எனக்கு ஏதாச்சும் ஒரு பேரப்பிள்ளையை நீ பேத்து கொடுக்கணும், அதான் நீ எனக்கு கொடுக்க போகிற பெரிய கிஃப்ட்டே அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே நாசி ஏறி போயிடுது, என்ன பேசுகிறதுனே தெரியல. ஆஃபீஸில் நம்ம ஹீரோ அங்கே அசிஸ்டண்ட்டை என்னோட ஒய்ஃப்க்கு நான் சூப்பரான வந்துட்டு ஒரு ப்ரப்போசல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் விஷயம் யோசிச்சு பார்க்குறான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அவர் ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். ஹீரோயினுக்கு இவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் உண்மையிலேயே என்ன ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது, நீங்கள் நல்ல பையன், ஆனால் உங்களுக்கு ஏற்ற பொண்ணு நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிருக்கான். நம்ம ஹீரோங்க ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு ரொம்ப சூப்பராக ப்ரப்போஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கான். பட் உல்டாவாக அது நடந்து போயிருச்சு. இப்போ நான் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்க விடக்கூடாது, என்னோட ஒய்ஃப்காக நான் சூப்பரான ஒரு ப்ரப்போசல் பண்ணணும், நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் அங்கே அசிஸ்டன்ட்மே ஓகேன்னு சொல்கிறாங்க.
போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் உனக்காக ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரொம்ப நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக சூப்பராலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோவுக்கு ஒரு சைடில் பயமாக வேற இருக்குது. போன டைம் வந்து இதே மாதிரி தான் ப்ரப்போஸ் பண்ண ஏற்பாடு பண்ணியிருந்தான். பட் எல்லாருமே இவங்க உல்ட்டாவாக போயிடுச்சு. ஹீரோயின் வேணாம்னு சொல்லிட்டு போனானேன்னு சொல்லிட்டு அங்கே பயமாயிட்டுருக்கு. பட் இந்த டைம் நம்ம ஹீரோயின் நான் உன்னை கண்டிப்பாக வந்துட்டு எப்பயுமே விட்டுட்டு போக மாட்டேன், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனோட லவ்வையுமே ஏற்றுக்கிறா. ஸோ நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோவும் அங்கே வந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கா. அவளுக்கு சந்தோஷமாயிட்ருக்கா. அவள் ரிங் போட்டதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. அங்கே நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையும் கால் பண்ணி வேற பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னாச்சு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இல்லைப்பா என்னோட அசிஸ்டன்ட் ஷைலட்டை தான் பேசிகிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் ரொம்ப பயந்து போயிட்டே நம்ம சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னை நான் எப்பயும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே ஹக் வேற பண்ணிக்கிறான். அவங்க லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ வந்துட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து அங்கே ஷோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க போல். ரொம்ப க்யூட்டாக அவங்க 2 பேர் பிஹேவ் பண்ணதுமே உங்கள் பேர் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்து பாராட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. இல்லை நம்ம ஹீரோயின் வெளியே அங்கே போயிட்டுருக்கும்போது அப்போ ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு என்னாச்சு உன்னை ரொம்ப நாளாக வந்து பார்க்கவே முடியலையே, இந்த கார்டை வச்சுக்கோ, நீ வந்து என்னை மீட் பண்ணுன்னு சொன்னதும் இவர் எதுக்காக என்கிட்ட கார்டு கொடுக்குறாரு அப்படின்ற சைட்டை அவள் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு எதுவுமே தெரியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்ல வைப்ப, நான் உனக்காக கிஃப்ட்டு தான் வாங்க போயிருந்தேன்னு சொல்லிட்டு அவனுக்காக அவங்க வந்துட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பார்த்தியா இது கப்புள் செயின் நானுமே போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க 2 பேருமே. அங்கே அவளோட ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தா அந்த கார்டு இருக்கிறத பார்த்துட்டு இவருக்காக வந்து சைக்காட்டிஸ்ட்டை மீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்போ அங்கே வந்துட்டு அந்த கையிலலாம் மார்க்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு பயமாயிட்டு இருக்கு. அவளுக்கு சைக்கலாஜிக்கலாக தான் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு டாக்டர் சொன்னதுமே யோசிச்சு பார்த்துட்டு நான் இதை பற்றி பேசணுமேன்னு சொல்லிட்டு நீ என்ன எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் டாக்டரை மீட் பண்ணுறியான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பர்சன் ஏதோ வந்து மீட் பண்ணார் கார்டை கொடுத்தாரு அப்படின்றத சொன்னதும் சரி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் வேணாம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஆனால் அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு உடனே அங்கே மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிடுறான். அவர் சொல்கிறாரு ஃபைனலாக ஜெனியோட ஹஸ்பண்டை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொன்னதும் எவ்வளோ நாள் அவங்க வந்து பார்த்துட்ருக்கான்னு சொன்னதும் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அவள் வந்து என்னை பார்க்கவே வரல, என்னாச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் அவள் என்னை மீட் பண்ண வந்தப்போ அவள் ரொம்ப பயந்து போயிருந்தா. அவள் கையெல்லாமே காயமாக இருந்துச்சு. ஒருவேளை ஹஸ்பண்ட் தான் போட்டு அடித்து கொடுமைப்படுத்துறாதான்னு பார்த்தா அதெல்லாமே கிடையாது. அவங்க அம்மா தான் இந்த மாதிரி பயந்துருக்கா, அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு யாரை பார்த்தாலுமே பயமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. எப்படி பெத்தம்மாவை இந்த மாதிரி போட்டு கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு திரும்பவுமே அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஏற்படுத்திடாதீங்க, அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்றத சொன்னதும் அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அங்கே விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான் அங்கே கிளம்பி போகிறான். அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களுக்குலாம் அவார்டு கொடுப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அங்கே அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபேமஸான ஆளாக இருந்துகிட்ருக்கா. அங்கே ஒரு பர்சன் பார்த்தா அங்கே அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வைரறியுது. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன்னு அவள் சொல்லிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கும்போது திரும்ப பார்த்தா அங்கே லின் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றா. அவளுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே சுத்தமாக பிடிக்காது போல். அவளோட ஆள் தான் இந்த ரிப்போர்ட்டருமே. நான் வந்துட்டு சொன்ன மாதிரி நீ பண்ணிடு, நான் உனக்கு நீ கேட்குற காசை விட அதிகமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தா. அந்த லின் வந்து தேவையில்லாமல் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே ரொம்ப ப்ராப்ளம் பண்ணதும் அப்போ அங்கே மேனேஜர் வந்துடுறாங்க. இப்படிலாம் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லி அங்கே சாரியெல்லாம் வேற கேட்குறாங்க. உங்கள் ட்ரெஸ் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரிங்காக இருக்குது, நீங்கள் போய் மாற்றிட்டு வந்துடுங்க அப்படின்றத சொல்கிறப்ப ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வாஷ்ரூம் போகிறா. அந்த லேடியுமே அங்கே வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கதவை ஓப்பன் பண்ணா ஆல்ரெடி அந்த பொண்ணை வச்சு அங்கே கதவை அவள் லாக் பண்ண வச்சுடுறா. ஹீரோயினுக்கு அங்கே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டதுமே அங்கே ரொம்ப பயமாயிட்டு தலையில் வேற இடித்து தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க பழைய விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்தது. அவங்க அம்மா போட்டு போட்டு பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்தினது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கடன் வாங்கியிருப்பாங்க போல். அப்போ அங்கே அந்த ரவுடிங்க எல்லாருமே வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே போட்டு அங்கே அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அந்த லேடி அதனால தான் அங்கே தண்ணிக்குள்ளே கொண்டு போய் கொலை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டியிருக்காங்க. ஹீரோயின் என்னோட அம்மாவை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு
அங்கே வந்து கெஞ்சி இருந்திருக்கா. பட் வந்துட்டு என் பொண்ணவே நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க, என்னால் காசு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு அவ்வளவே அங்கே சேல்ஸ் பண்ண வந்து தயாராக இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே இங்கே வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ இவளை பார்த்தா அங்கே வந்துட்டு இங்கே வந்து ஒர்க் நடக்குது, இதுக்குள்ளே யாரும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு போட வேற வச்சுட்டு போனதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதேமாரி ஒரு பொண்ணு வந்துட்டு அங்கே உள்ளே வந்து அர்ஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போனால் ஹீரோயின் மயக்கம் போட்டு அங்கே உள்ளே விழுந்ததுமே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு வேமா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த லேடிக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது, நம்ம மாட்டிக்குவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு இங்கே வேமா வந்துட்டு அங்கே நம்ம ஷைலு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனேன்னா ஒழுங்காக அவனால் கொண்டு வந்து விட முடியாதான்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போனாங்கப்பா, அவங்களுக்கு இப்படி ஆகும்னு என்னால் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இப்போ நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் பயமாக வேறு இருக்குது. அவளுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப ஞாபகம் வந்துருச்சுன்னா பழைய மாரி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஸோ மீட் பண்ணுறதுக்காக அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க. அந்த லேடிஸை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சுன்ற விஷயத்த சொன்னதுமே அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தா திரும்ப அங்கே பழைய மாதிரியே வந்துட்டு அங்கே பயந்து அரள ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ, நீ எதுக்காக என்னை பார்த்து பயந்துட்டுருக்க, இந்த பார் இந்த செயின் நீ எனக்காக வாங்கி கொடுத்துருக்க, நம்ம 2 பேரும் கப்புள்ஸ் அப்படின்றத சொன்னதும் இல்லை நீங்கள் என்னை விட்டுருங்கன்னு சொன்னாலுமே அவன் விடாமல் ஹக் பண்ணிக்கிட்டா. இவங்க பயந்து போயிட்டீங்க பாருங்கள் எனக்கு என்ன மாதிரி நடந்திருக்கு, திரும்ப நான் எந்த ஒரு ஆம்பளையும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்துட்டுருக்கா. ஏன்னா திரும்ப யாருனாலும் வந்து பீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அரண்டு போய் பேசுகிறா. ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப மனசே உடஞ்சி போயிடுது. எவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக இருந்தா திரும்ப பழைய மாதிரி ஆயிட்டாலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே மனசே தாங்க முடியலை. அவளை அங்கே சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே அங்கே கிளியர் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் எதுவுமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன்னோட அம்மா வந்து அங்கே மேலே தள்ளி விட்டதில் அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனால் வந்துட்டு நான் இதுக்கப்புறம் உன்னை யாரையுமே அந்த மாதிரி பண்ண விட மாட்டேன், நீ என்னோட பாதுகாப்புல இருக்கிறப்ப நான் எப்படி வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி நடக்க விடுவேன், ப்ளீஸ் நீ என் மேலே நம்பிக்கை வையின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவன் அங்கே ரொம்பவே ஹக் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு சமாதானப்படுத்தி எப்படியோ நம்ம ஹீரோயினை அங்கே சரிப்படுத்திடுறான். போயிட்டுமே நம்ம ஹீரோயின் அங்கே சமாதானப்படுத்திட்டு நீ எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே தூங்க வச்சிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்கே சைக்காட்ரிஸ்ட்டை போய் மீட் பண்ணதுமே அங்கே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. உனக்கு ஃபைனலில் குணமாயிடுச்சுன்னா எனக்கு ஹாப்பி தான்மா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அந்த அனுப்பி வைக்கும்போது டாக்டர் என்னாச்சுன்னு சொன்னதுன்னு கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவள் சொல்கிறா. பட் அவளுக்கு அங்கே ஒரு மாதிரியை வந்துட்டு வித்தியாசமாக வந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி இப்போ வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனதுமே அவங்க செக் பண்ணிவிட்டு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் அவங்க 2 பேத்துக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருது. இப்படியே வந்து 9 months ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அழகான ஒரு பையன் தான் பிறந்திருக்கான். ஹீரோயின் வந்து பையன் தான் வேணும்னு ஆசைப்பட்டா போல் அதே மாதிரியே வந்துட்டு பையன் பிறந்துருது. ஸோ வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. அப்புறம் நம்மளை யாராலையுமே எப்பயும் பிரிக்க முடியாது, நம்மளுக்குள்ளே எந்த ஒரு ப்ராப்ளமே வராதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.